மிருகங்களுக்கு தானம். தர்மத்தின் பாதை இயற்கையை நேசிப்பதும் உயிர்களைக் காக்கிறதும் தர்மத்தின் முதல் படி. மிருகங்களுக்கு தானம் செய்வது கர்ம வினைகளை நீக்கும் வழி. பசுவுக்கு பசுமை உணவையும் பாலைத் தானம் செய்யுங்கள். இது பித்ரு தோஷ நிவாரணமும் செழிப்பும் தரும். யானைக்கு கரும்பும் வாழையும். விநாயகர் அருள் பெறும் வழி இது. குரங்குக்கு வாழைப்பழம். சனி பகவானின் கருணையைப் பெறுங்கள். தோஷங்கள் தீரும். நாய்க்கு பால் பிஸ்கட் அன்போடு தானம் செய்யுங்கள். ராகு கேது தோஷம் விலகும். பூனையின் பசி தீர்த்தால் வீட்டில் அமைதி பிறக்கும். பசியையும் பசியின் காரணத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். தானியங்களை பறவைகளுக்கு பரிமாறுங்கள். உயிர்கள் பசிக்காமல் இருப்பது அதுவே மகாதர்மம். காளைக்கு வெல்லம் அரிசி தானம். வியாபார வளர்ச்சிக்கும் உறவு பாசத்திற்கும் இது தூண். ஒவ்வொரு உயிருக்கும் கருணையோடு அணுகுவோம். தானமும் தர்மமும் சேரும் இடத்தில்தான் கடவுளும் கூட இருக்கிறார். இன்று ஒரு உயிர்க்கு உணவு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளி வந்து சேரும்.